ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது என் பெயர் சிவாஜி என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல சிவாஜின்னு ஒரே பேர்ல உள்ள 3 பேரோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை படத்துல காட்டியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நபர் ஒரு ரவுடியா இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் ஒரு அரசியல்வாதிய கத்தியால குத்த சொல்றாரு. இவரும் பணத்துக்காக அந்த அரசியல்வாதிய கத்தியால பின்னாடி குத்திருந்தாரு. பட் இவருக்கு சேர வேண்டிய பணம் வேற ஒருத்தர் கைக்கு போயிருது. இன்னொரு பக்கம் சிவாஜிங்கிற ஒரு நபர் கார் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. இவரு ஒரு ட்ரிப்புக்காக கோயம்புத்தூர் போறாரு. அங்க இவருக்கு நடந்த சம்பவம் என்ன, அடுத்து மூணாவது ஒரு நபர் வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் செய்யறாரு. பட் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகிருது. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, இப்படி 3 வெவ்வேறு கதையும் ஒரே கட்டத்துல ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச 3 ஹீரோவும் அவங்க ரோலை சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. படத்துல விஜய் மேனன் தனக்கு சேர வேண்டிய பணத்தை ஏமாத்தின நபரை பிடிக்கிற சீன் படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. மத்தபடி இந்த படத்துல அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லைங்கா இருக்கு. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்துல உள்ள காமெடி தான். ஆக்சுவலி இந்த படம் காமெடி டிராமா மூவியா இருந்தாலும் படத்துல காமெடிங்கிறது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. சொல்ல போனா இந்த படத்துல காமெடியே இல்லைன்னு தான் சொல்லணும். படத்துல என்னதான் டாப் ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் ரொம்பவே முக்கியா இருக்கு. படம் எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யமாவே இல்ல. படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா சரியில்லை. படத்துல ஆசிப் அலிக்கும் நிகிலா விமலுக்குமான லவ் போர்ஷனும் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பிஜி மேனன் ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு போய் அவரோட வீட்லயே கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. அதே மாதிரி படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. இந்த படத்தை நாதிர் ஷா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிஜி மேனன், பாஜி சந்தோஷ், ஆசிப் அலி, நிகிலா விமல் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு விலாவரஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.